ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு, ஒரு சின்ன பவுல் ஃபுல்லாக வேர்க்கடலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கருகிடக்கூடாது, சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 லெமனில் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து டைலூட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா வடித்து வச்சிருக்கிற ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ், நார்மல் ரைஸ்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் குழையாமல் நல்லா உதிரியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணியிருப்பீங்க இது என்ன ரைஸ்னு. வெரைட்டி ரைஸில் லெமன் ரைஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போட்டு கிளறிடாதீங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், புளிப்பு சரியாக இருந்தால் விட்டுருங்க. நான் எக்ஸ்ட்ரா ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்துக்கிற இன்கிரிடியன்ஸ் குவான்டிட்டிக்கு 4 கப் அளவுக்கு ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள்.